ஃப்ரண்ட் ஷேப்புக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் கொடுத்துட்டு கட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் கொடுக்காம தான் நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி தான் பிளவுஸ் அண்ட் டாப் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சில பர்சன்ஸ்க்கு நான் சொல்ற மாதிரி அது நீட் இருக்க பர்சனுக்கு மட்டும் கொடுத்தா போதும். அதை கொடுக்குறோம் அப்படின்னா அதனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கு இல்ல யூஸ்லெஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் வரல. அது கொடுத்தா ஷேப் இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ பிளவுஸ் நீங்க ஸ்டார்டிங் கத்துக்கிறீங்க, நிறைய ஆல்ட்ரேஷன் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது, எப்படி கட் பண்றதுங்கிறத கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த டெப்த் கொடுத்து கட் பண்றதுனால என்ன யூஸ், இல்ல வேற ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ராவா இந்த பிளவுஸ்ல ஆட் பண்றதுனால என்ன யூஸ் அப்படிங்கறத அதுக்கப்புறமா நீங்க கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ்னா என்ன, அதை எப்படி கட் பண்றோம், எப்படி ஸ்டிச் பண்றோம், அதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். டெப்த் இல்லாம இந்த பிளவுஸ் தச்சு பாருங்க. ஷேப் வந்து உங்களுக்கு எந்த வித ஆல்ட்ரேஷனும் இல்லாமலே தான் வரும். ஸோ நான் அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் வந்து டெப்த் கொடுக்காம தான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ 5 பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டெப்த்னா என்ன, அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டெப்த் எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத நான் வந்து டீச் பண்ணுவேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் கத்துக்கிறீங்க இல்ல நீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ நீங்க வந்து இந்த மெத்தட்லயே நீங்க ஃபர்ஸ்ட் இதை கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டெப்த் கொடுத்து எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் டெப்த் கொடுத்து கட் பண்ணும் போது ஸ்லீவுமே கரெக்டா அதே மாதிரி டெப்த் கொடுத்து கரெக்டா அட்டாச் பண்ணணும். ஸோ அது பண்ணாம நமக்கு நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் வரும். அந்த சரியா செய்யலைன்னா பிளவுஸோட ஃபிட்டிங்கும் கரெக்டா வராது. ஸோ அவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால நம்ம வந்து அந்த கான்செப்ட் உள்ளேயே நம்ம போறது கிடையாது. ஸோ டைரக்டா இதை வச்சு நீங்க பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நம்ம அது எதுக்கு கொடுக்கணுங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்.